இப்படி சின்னத்தை திருடிட்டீங்களே சார்? சின்னத்தை நாங்கள் தெரியல சார். நீங்கள் தான் திருடிட்டீங்க. அவங்க வந்து பெரிய குற்றச்சாட்டு. இப்போ எங்களுக்கு வர வேண்டிய சின்னம் போயிடுச்சு அப்படின்னு நாம் தமிழர் சொல்கிறாங்க. அந்த பழக்கம் வந்து தமிழர்களுக்கு கிடையாது. கட்சியே தமிழ் கட்சி கிடையாது, தெலுங்கு கட்சி தானே சார்? தெலுங்கு கட்சி கிடையாது, கன்னடா கட்சியும் அப்படி கிடையாது. சீமான் உங்கள் கூட்டணிக்கு வந்தால் எத்தனை சீட் கொடுத்து எவ்வளோ கேட்குறாங்கன்னு நாங்கள் பார்க்கணும் முதல்ல. இதே நீங்களே ஒரு பேட்டியில் என்ன சொல்றீங்க, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுங்கிறீங்க. உண்மைதான் அது. சீமான் பைத்தியம் பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக தம்பிகளை தெரிஞ்சா கொந்தளிப்பாங்க தெரியுமா? கொந்தளிக்கிறது மட்டும் கிடையாது, அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி 2 நாளாக வந்து வெட்டி போடுவாங்க, குத்தி போடுவாங்க. தம்பிக்கு எனக்கு என்னங்க பிரச்சனை? அண்ணனுக்கு தம்பிக்கு என்ன பிரச்சனை இருக்கு? யார் தம்பி யார் அண்ணன்? அவரு எனக்கு வயசுல தம்பி. ஓகே. கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? புரியல. கட்சியில எத்தனை பேர் இருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு சார் விஜய் போட்டி வச்சு அவரே வந்து ஒரு நாளைக்கு இதில் அவ்வளோ பிரபலமாகி அவரே ஒரு நாளைக்கு 20 லட்சம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உண்மையிலே பாராட்டணும். என்னுடைய வரலாறுலாம் நிறைய பின்னாடி இருக்கு, அதை நான் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, சொல்றது 30 ஆண்டு காலமாக இந்த சமுதாயத்தில் வந்து நாங்கள் வந்து 2வது 3வது இடத்தில் வருவோம்னு சொல்கிறோமே. எந்த தேர்தலில்? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 கண்டிப்பாக. எத்தனை இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு? 10 இடங்களில் ஜெயிக்கும். வாழ்த்துக்கள் சார். தெரியாது சார், நாங்களாம் வந்து அமைதி புரிச்சு சார், அமைதிப்படை. அமைதி. அவர் தம்பி விஜய் கேட்கட்டும், நான் சொல்லிட்டேன். அவர் வந்து கட்சி நான் வந்து அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் நான் வந்து முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு வழி சொல்லணும்னு சொல்லுவேன். PGP Marine Kingdom, Chennai. சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம். 7825806806. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். வணக்கம் நேயர்களே. இன்றைய நமது நேர்காணலில் ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க இருக்கின்றோம். இப்போ தமிழ்நாட்டில் சீமான் அவர்களுடைய கட்சியான நாம் தமிழருக்கு கரும்பு விவசாய சின்னம் வந்து ஒதுக்கப்படலை. ஆனால் அதே கரும்பு விவசாய சின்னத்தை கர்நாடக மாநிலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போ தமிழ்நாட்டில் அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த கட்சியினுடைய மாநில தலைவரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க நேர்காணலுக்குள்ள போகலாம். வணக்கம் சார். உங்கள் கட்சி பேர் என்ன சார்? பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி பார்ட்டி. அந்த கட்சி தமிழில் வந்து பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி. பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி. எந்த மாநிலத்திலேருந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க? இது ஆரிஜின், இந்த கட்சியோடைய மூலம் எது, ஆரிஜின் எது, எந்த மாநிலத்திலேருந்து இருக்கு? கர்நாடகாவில். கர்நாடகா. ஆந்திரா இல்லை? இல்லை, ஆந்திரா இல்லை. அவர் ஆந்திராக்காரர். அவர் ரெட்டி வந்து ஆந்திராக்காரர் ஆரம்பித்தவர். ஆனால் இப்போ இருக்கிறது கர்நாடகா. உங்கள் பேர் என்ன சார்? ஜெயக்குமாரா விஜயகுமாரா? ஜெயக்குமார் சொல்லுங்க. அந்த அம்மா என்னை விஜயகுமார் தான் கூப்பிடுவாங்க. இல்லை, அதுதான் இப்போ டவுட் ஆகி போச்சு. ஏன்னா ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க பேர் அன்னபூர்ணா பாஸ்கரா அனு பாஸ்கர்? அவங்க பேர் அனு பாஸ்கர். அவங்க பேசும்போது அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாங்க, என் பேர் அன்னபூர்ணா பாஸ்கர்னாங்க. உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் கட்சியுடைய மாநில தலைவர் அவங்க நியமிச்சிருக்காங்க, உங்கள் பேர் விஜயகுமாரா ஜெயக்குமாரான்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்க அந்த அம்மா அடிக்கடி அந்த மாதிரி கூப்பிட்டு பழகானதுனால டக்குன்னு அந்த பேச்சு வருது. அப்புறம் ஜெயக்குமார்னு சொல்கிறாங்க. எப்படி சின்னத்தை திருடிட்டீங்களே சார்? சின்னத்தை நாங்கள் தெரியல சார். அது நீங்கள் தான் திருடிட்டீங்க. அவங்க வந்து பெரிய குற்றச்சாட்டு. இப்போ எங்களுக்கு வர வேண்டிய சின்னம் போயிடுச்சு அப்படின்னு நாம் தமிழர் சொல்கிறாங்க. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. அவரை வந்து நீங்கள் கூட்டணி கூப்பிடுறீங்க. இல்லை. இப்போது ஒருத்தர் வந்து எங்களுக்கு இதே தான் வேணும்னு, அப்புறம் குழந்தைங்க சாக்லேட்டுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி எனக்கு இதே தான் வேணும்னு அடம் பிடிக்கிறப்போ, சரி வந்துருங்க, எங்க கூட வந்து நாங்கள் தரோம். 6 தேர்தலை கண்டவர். சரிங்க. 6 தேர்தலை கண்டவர் அவருக்கு சின்ன இல்லைன்னு சொல்றாரு. சரி, நீங்க வந்து வேணா எங்ககிட்ட வந்து கூட்டணிக்கு வந்தீங்கன்னு சொல்றீங்க. நீங்க கட்சி எவ்வளவு நாள் ஆச்சு சார்? கட்சி வச்சது எவ்வளோ நாள் என்னங்கிறதுல அது முக்கியம் இல்லை. சீமான் வந்து அவர் அடிக்கடி வந்து பொது வெளிகளில் பேசுவது என்னன்னா, சின்னத்தை நம்பி கிடையாது, என்னை நம்பி தான், என்னுடைய இதை ஆளுமை திறமையை நம்பி தான் மக்கள்லாம் வராங்கன்னு சொல்றாரு. சரி, அப்போ சின்னத்தை நம்பி இல்லாதாலும் சின்னத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த சின்னத்தினாலும் அவர் நிற்கலாம். அவரு போய் இதே தான் வேணும்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அந்த அநீதியை நாங்க பிரேக் பண்ணணும். யாருக்கு யாரும் அநீதி இழைக்கல. உங்களுக்கு பின்னாடி யாரோ ஆக்டிவேட் பண்றாங்களோ?
எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி தான். டிஎம்கே இருக்கதா சொல்றாங்க இப்போ. முதல்ல பிஜேபினாங்க, இப்போ திமுகம்பாங்க, யார் இருக்காங்க சார்? அப்புறம் நாளைக்கு ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்க. சரி, நீங்களே சொல்லுங்க யார் இருக்காங்க? யாருமே எங்ககிட்ட கிடையாது, மக்கள் இருக்காங்க. அப்போ நீங்க எப்படியோ திருடிட்டீங்க அப்படின்னு தான் ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. சார், திருடுறது என்பது அந்த பழக்கம் வந்து தமிழர்களுக்கு கிடையாது. இப்போ நீங்க வந்து கட்சியே தமிழ் கட்சி கிடையாது, தெலுங்கு கட்சி தானே இது? தெலுங்கு கட்சி கிடையாது, கன்னடா கட்சியோ? அப்படி கிடையாது. இப்போ இப்போ தமிழ்நாட்டுல உங்க கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுங்க சார்? தமிழ்நாட்டில் ஆரம்பித்து ஒரு 3 மாதங்கள் ஆகிறது. எப்போ கட்சி கிடையாது, எப்போ சின்னம் கிடைச்சது உங்களுக்கு? எங்களுக்கு சின்னம் கிடைச்சி ஒரு 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சார் 3 மாசம் தான் ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சது, உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல இந்த சின்னம் எப்படி கிடைச்சது? தமிழ்நாடு எல்லாருக்கும் டவுட் சார், நாங்கள் வரும். பிராந்திய கட்சி இல்லைங்க. நீங்கள் மீண்டும் மீண்டும் எல்லாரும் கேட்குறது அதான். தேசிய கட்சியோ? தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது, உங்களுக்கு எப்படி கிடைச்சது, நாங்கள் தமிழ்நாட்டு கிடைச்சா கட்சி கேட்க கிடையாது தான் சார் செய்வாங்க. சார். நாங்கள் இது பிராந்திய கட்சி அல்ல சார். நாங்கள் வந்து 13 மாநிலங்கள் எங்களது கட்சி. 12 மாநிலங்கள்னு சொல்லி உங்க பொருளாளர் சொன்னாங்க. 12 மாநிலம்னு சொல்லியிருந்தாங்க உங்க பொருளாளர். பொருளாளர் ரைட்டுங்க. 12 மாநிலம் தான், இது 13வது மாநிலம். ஓ அப்படி. சரி, ஓகே. இப்போ அந்த எப்படி கிடைச்சது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எல்லாத்துக்கும் ஒரு, ஏன்னா காலகாலமா போராடிட்டு இருக்காங்க கட்சி. இப்போ மக்கள் நீதி மய்யம் ஆட்சிக்காக போராடுறாரு வந்து நாம் சினிமான் ஒரு 6 தேர்தலை கண்டவர். அவர் வந்து கரும்பு விவசாயி, ஐயோ எங்க சின்னம் போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. நேற்று வந்தவங்க நீங்க உங்களுக்கு 3 மாசம் கூட கட்சி ஆரம்பிச்சு உங்க பேரே அவங்களுக்கு தெரியல, அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி கிடைச்சது? டவுட் வருமா வராதா? நாங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து விவசாயிகள் சார்ந்த எங்களுடைய இயக்கம், அமைப்பு, கட்சி. தமிழகத்திலையும் சரி, மண் சார்ந்து, மரம் சார்ந்து, பொருள்கள் சார்ந்து, பறவைகள் சார்ந்து, அது சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியல் சித்தாந்தத்தை முன்னெடுத்தவர் வந்து திரு சீமான் அவர்கள். உங்க சித்தாந்தம் என்ன? அதுக்கு அது என்ன முரண்பட்டு இருக்கு? அவர் மண் சார்ந்து இது சார்ந்து எல்லாம் எடுத்தாருன்னு நீங்க சொல்றீங்க, சித்தாந்தங்கள்னு சொல்றீங்க. அவர் என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க? இந்த மண்ணுக்காக என்ன செஞ்சிருக்காரு? இந்த மொழிக்காக என்ன பண்ணிருக்காரு? எத்தனை போராட்டம் நடத்தி இருக்காரு? போராட்டங்கள் வந்து ஒரு அரசியல் இயக்கமா அந்த அளவுக்கு தான் அவர் மூவ் ஆக முடியுமே தவிர, ஆட்சிக்கு வந்தாதான் நான் இதை செய்வேன். விவசாயி இப்ப பாலு கண்ணை வந்து வளர்த்துறத வந்து ஒரு விவசாய கவர்மெண்ட் தொழிலா கொடுப்பேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி உங்க சித்தாந்தம் சொல்லுங்க. எங்களுக்கு வந்து எங்களுடைய கொள்கைகள் நிறைய இருக்கு சார். சொல்லுங்க. அதுல வந்து ஒரு 4-5 பாயிண்ட் சொல்றேன். சொல்லுங்க. விவசாயிகள் சொல்லுங்க. நீங்க விவசாயம் தான் சார். சொல்லுங்க. விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு அவங்களுடைய விளைபொருளுக்கு வந்து உரிய விலை நிர்ணயம் இது வரைக்குமே செய்ய கிடையாது யாருமே. அந்த சித்தாந்தத்துல வந்து இப்போ விவசாயிகளுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு ஆஸ்பெக்ட் சொன்னீங்க. சரி, ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா இப்போ நீங்க இது மாதிரி விவசாயிகளுக்கு உரிய பொருள் விலை கிடைக்கல. ஓகே, ரைட். வேற அதாங்க அந்த விவசாயத்தை சார்ந்த அனைத்து துறையும் தான். தனித்தனியாக பிரித்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன இருக்கு? நீங்க கிளைம் பண்ணீங்களா எங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் வேணும்னு? இல்லை, இப்போ கேட்பாங்களே. இப்போ உங்களுக்கு வந்து ஹோட்டலுக்கு போறீங்க, உங்களுக்கு என்ன சார் வேணும்னு கேட்குறான். நீங்கள் எடுத்த உடனே ஏதோ ஒன்று கொண்டு வந்து வச்சா சாப்பிட்டு போறீங்களா? அவங்க கேட்குறாங்க. நாங்கள் ஒரு 4-5 ஒரு பட்டியல் கொடுக்குறப்ப இதுவும் சேர்த்து கொடுக்குறோம், அவங்க அலர்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு ஆல் இண்டியா அளவில் இல்லையே. இல்லை, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சார் இருக்கட்டும் சார். இப்போ நான் என்ன தெரிஞ்சுக்க கேட்குறேன். இப்போ அதை பற்றி தெரியுமா உங்களுக்கு ஆல்ரெடி? எப்படி கேட்குறேன்? தெரியுமே, தெரியாது. நான் இங்கே இந்த பிரஜை தான், இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன். அது தம்பி நாம் தமிழர் சீமானை பற்றி எல்லாம் அறிந்தவன் நான். அப்போ நீங்கள் அதோட நன்மை, அப்போ அதில் உள்நோக்கம் இருக்குல்ல? இதில் உள்நோக்கமே ஒன்றும் கிடையாது. நீங்க சொல்றீங்க நீங்க தமிழ்நாட்டுடைய பிரஜைங்கிறீங்க, தம்பி சீமானை பத்தி தெரியுங்கிறீங்க. 6 தேர்தல் இருக்கிறாரு. ரைட்டு. ஒரு தேர்தலில் கூட நீங்க பார்த்தது இல்லையா அவரையா? பார்த்துருக்கேன். அப்புறம் நீங்க எப்படி கிளைம் பண்றீங்க? அதே நான் சொல்றது இது வந்து புதிது அல்ல. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து யானை சின்னத்தில் போட்டிட்டது. அது உத்தரப்பிரதேச மாயாவதி அம்மனுடைய யானை சின்னம் ஆல் இண்டியா பார்ட்டி ஆகிறப்போ, அது தமிழகத்துக்கு அவங்க வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து யானை சின்னத்தை இல்லை முடியாது, தர முடியாதுன்றாங்க. அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து மாம்பழத்தில் நிற்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு தேர்தல் கமிஷன் அவங்க வந்து எடுக்கிற முடிவுகள். இதுதான், அதுக்கு அவ்வளோதானே தவிர இது நாங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு சீமானுக்கு எங்களுக்கு ஒரு எதிரியோ அல்லது அவர் எங்களுக்கும் அவருக்கு என்ன இருக்குது, எங்கள் தேசிய தலைவருக்கு அவருக்கு என்ன இருக்குது. தேசிய தலைவர்லாம் அவர் பார்த்தே கூட இருக்க மாட்டார். நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் பார்த்துருப்போம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதான் பார்த்துருக்கோம், பிரச்சாரத்தில் பார்த்துருக்கோம், ஃபோட்டோவில் பார்த்துருக்குறோம். ஃபோட்டோவில் பார்த்துருக்கீங்க? பிரச்சாரத்தில் தேசிய தலைவர் ஃபோட்டோவில் பார்த்துருக்கீங்க? இல்லைங்க, உங்கள் சீமானை சொல்கிறேன், எங்கள் கட்சி தலைவர் சொல்லலாம். சீமானை வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இருந்தாலும் அவர் சந்திச்சிருக்கோம், பொதுக்கூட்ட மேடைகளில் பார்த்துருக்கோம், ஃபோட்டோஸில் பார்த்துருக்கோம், இதில் பார்க்குறோம். அவர் பிரச்சாரம் பண்ணுற மீடியா பார்க்குறோம், அவ்வளோதான். அப்போ நீங்கள் எந்த நம்பிக்கையில் அவர் சீமானை கூப்பிட்றீங்க கூட்டணிக்கு? சார், நம்பிக்கைன்னா அவர் வந்து எனக்கு கரும்பு சின்னம் வேணும்னு ஆசைப்படுறப்போ, சின்னம் எங்ககிட்ட இருக்கு, அவர் ஆசைப்படுறாரு, அப்போ வாங்கன்னு தான் கூப்பிட முடியும். இது வரைக்கும் 6 தேர்தலில் யாருடைய கூட்டணின்னு இருக்கிறார் அவர்? சார், அவரு கூட்டணிக்கு நாங்கள் வந்து அவர் நின்னா நாங்கள் சொல்லவே வரல. அவர் வந்து இல்ல, நான் என்ன கேட்கறேன், அவர் கூட்டணி நிக்கலங்கிறது உங்களுக்கு தெரியுது. தெரியும். என்ன நம்பிக்கையில நீங்க கூப்பிடுறீங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப நம்பிக்கைங்கிறது, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்க கூட ஒரு பொருள் இருக்கு,
இப்போ ஒரு சாப்பாடு ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அது வந்து நீங்கள் வந்து என்னை கூப்பிட்றீங்க, நான் கேட்குறேன் அந்த பொருள் எனக்கு கொடுங்க, எங்கேயும் கிடைக்கல அதுதாங்கிறது எனக்கு கொடுங்கன்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் எங்களுடைய பொருளைப்பா நீ வா சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? உங்க பொருள் இல்லைங்கிறாங்களே இது. பொருள் இல்லைன்னா அவர் தேர்தல் கமிஷன் போகட்டும், அவர் மேல்முறையீடு பண்ணியிருக்காரு. போயிட்டாரு. அதான் போயிட்டாரு. உங்களுக்கு கொடுத்ததுல ஏதோ சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்களே. இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல, அதனால என்ன இருக்குது? கொடுத்ததுல சிக்கல் இருக்குதுன்னா அது தேர்தல் ஆணையம் தான் அவர் கேட்கணும், எங்களுக்கு கேட்க வேண்டியதில்லை. உங்களுக்கு கேட்கல, அவர் வந்து சொல்றாரு. நம்ம வந்து நான் யார் சொல்றது வந்து அவரு என்ன சொல்றாரு, நீங்க கூட்டணி நீங்க கூப்பிடுறீங்க, கூட்டணி கூப்பிட பார்த்தா எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கு, இதுக்கு மேல சொன்னா அப்புறம் நான் ஏதாவது சொல்லி போடுவேன் அப்படின்னு. சொல்லட்டும், அவர் தான் நிறைய சொல்லிட்டு இருக்காரு, புதுசாக சொல்ல போறாரு. சீமான் உங்க கூட்டணிக்கு வந்தா எத்தனை சீட் கொடுப்பீங்க? எவ்வளோ கேட்குறாங்கன்னு நாங்கள் பார்க்கணும். முதல்ல எங்கள் கூட்டணிக்கு அவர் வரணும். முதல்ல நீங்க எத்தனை சீட் நிக்க போறீங்க? நாங்கள் 40 இடங்கள் நிற்க தயாராகிட்டு இருக்கோம். 40 இடத்துலயா? 40 இடத்துல நிக்கிறீங்க? ஆள் இருக்காங்களா? இருக்காங்க. எத்தனை பேருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ முதல் கட்டமா? முதல் கட்டமா வந்து 10 பேர் பேர் தான். உங்களையே இப்பதான் சார் அறிமுக வீட்டில் பிரஸ் மீட்ல பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? மக்கள் பார்த்துருக்காங்க. அந்த எங்கள் ஊரில் சார்ந்தவங்க பார்த்துருக்கலாம். எந்த ஊருங்க சார் நீங்க? நாங்கள் சேலம். சேலங்க. சரி. அந்த பகுதி மக்கள் பார்த்துருப்பாங்க, பக்கத்தில் தருமபுரி கிருஷ்ணகிரி மக்கள் பார்த்துருப்பாங்க. சேலத்திலிருந்து ஒரு தலைவர் சென்னையில வந்து ஆக்டிவேட் பண்ண போறாரு எல்லாத்தையும். அப்போ வரக்கூடாதுங்களா? ஆக்டிவேட் பண்ண போறாருன்னு தான் நான் கேட்குறேன், வரக்கூடாதுங்கிற கேள்வியே வைக்கலைங்க சார். பண்ண போறீங்க. இப்போ 40 தொகுதி நிக்க போறீங்க. கண்டிப்பா. உங்க ஆட்களே இருக்காங்க. எங்கள் இல்லை, அதுக்கு வந்து மக்கள் வந்து தயாராக. நான் சொல்றது சமூகத்தை சார்ந்தவங்க சொல்லலைங்க. நான் என்ன கேட்கறேன்னா 40 பேருக்கு உங்களுக்கு ஆளுங்க இருக்காங்களான்னு கேட்கறேன். கண்டஸ்டன்ஸ் வேட்பாளர்கள் இருக்காங்களா? ஒரு தொகுதிக்கு 10-20 கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க. கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க? கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க? புரியல. கட்சியில எத்தனை பேர் இருக்கிறீங்க உங்க கட்சியில? பிரஜா கட்சியில இங்க தமிழ்நாட்டுல வந்து இப்போ சற்றேறக்குறைய ஒரு 2-3 லட்சம் மெம்பர்ஷிப் இருக்கு. சூப்பர் சார். விஜய் போட்டி வச்சு அவரே வந்து ஒரு நாளைக்கு இதுல அவ்வளவு பிரபலமாகி அவரே ஒரு நாளைக்கு 20 லட்சம் தான் சேர்த்திருக்க. உங்களுக்கு நீ உண்மையிலே பாராட்டணும் சார். 2-3 லட்சம் பேர். அதாவதுங்க, சினிமாவில் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க, மக்கள் வந்து அவங்களுடைய ரசிகர்களை வேணால் பார்த்துருப்பாரே தவிர மற்ற மக்களை பார்த்துருக்க மாட்டார். நாங்களாம் 30 ஆண்டு காலம் வந்து இந்த மக்களை தமிழகம் முழுவதும் நான்லாம் பார்த்துருக்கேன். அது என்னுடைய வரலாறுலாம் நிறைய பின்னாடி இருக்குது, அதை நான் சொல்லக்கூடாது. 30 ஆண்டு காலமாக இந்த சமுதாயத்தில் வந்து நாங்கள் பணியாற்றிருக்கேன். நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்கேன். என் சமுதாயம் சார்ந்த கட்சியில் நான் மாநில தலைவராக இருந்திருக்கேன், அமைப்பில். நாங்கள் 20-30 ஆண்டுகள் மக்களுக்காக தொண்டு பண்ணியிருக்கோம், சமூக மக்களுக்கு. ஆமாம். இப்போது நம்ம வீட்டுக்கு முதல்ல செய்யணும், அப்புறம் தான் மறுபடியும். இப்போ நீங்களே இருக்கீங்கன்னா உங்கள் குடும்பத்தை ஃபஸ்ட்டு பார்க்க முடியும். எடுத்தோடனே உங்களுக்கு எது இல்லைன்னா பக்கத்து வீட்டு கொடுக்க முடியுமா? அவங்கவுங்க சார்ந்த விஷயங்கள், அவங்கவுங்க குடும்பங்கள், அதை இப்போ தாண்டி தான் அடுத்தது வர முடியும். அதுக்கு அடுத்தது தான் ஊருக்கு வர முடியும், ஊரை தாண்டி தான் நாட்டுக்கு வர முடியும். அவங்க அதே இல்லாத அடிப்படையே நம்ம இதே சரியா பண்ணலாம். அப்படிதான் வந்து திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு மாநில தலைவராக வந்திருக்கிறார், வளர்ந்துருக்கு. இல்லை, நான் 30 ஆண்டுகள் தமிழகம் முழுவதும். இன்னைக்கு சீமான் இன்னைக்கு வந்து அவர் ஒரு 15-20 வருஷமாக தான் போவார். நான் அவருக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கேன். நாங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வரல. இல்லைங்க, நாங்கள் வெளிச்சத்துக்கு வரலன்னா நாங்கள் வந்து அரசியல் முன்னெடுப்போ மற்றபடி இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் போகல. அன்னைக்கு எங்களுக்கு அது தேவைப்படல. இன்னைக்கு தேவைப்படுது. இன்னைக்கு தேவைப்படல. அதனாலதான் சொல்றாங்க யாரோ உங்களை இருந்து பின்னாடி இருந்து ஏக்குறாங்கன்னு சொல்றேன். நீங்க திடீர்னு வந்து களத்தில் நிற்கும் போது திடீர்லாம் வரலைங்க. நாங்க 30 ஆண்டுகள் வந்து இந்த சமுதாயத்துல ஜெயக்குமாரை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். திரு ஜெயக்குமார் 30 வருஷமா இருக்கிறாங்க. ஜெயக்குமாருக்கு பின்னாடி இருக்கவங்க யாருமே தெரியலையே. பின்னாடி யாருமே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள், நீங்க மக்களை போய் சந்திக்கணும்னா கண்டஸ்டன்ட் வேணும் இல்லைங்க சார், வேட்பாளர்கள் வேணும் இல்லையா? வேட்பாளர் அவங்களே இப்போ ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இப்போ கூட ஒரு 10 நிமிஷம் முன்ன கூட எனக்கு வந்து நான் இந்த இதில் நிற்கிறேன், எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க, வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், என்னை பற்றி தெரியும், என்னுடைய இதெல்லாம் தெரியும். அவங்க வாலண்டியராக கூப்பிட்றாங்க. இந்த பேட்டி கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்களா நிறைய கால் வருது, நான் நிற்கிறேன்னு வராங்க. அதனால் வந்து நாங்கள் வேட்பாளர் தேடி அலைய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து கட்சிக்கு உறுப்பினர்கள் வந்து கம்மி தானே தவிர என்னுடைய ஃபாலோவர்ஸு, என் சார்ந்தவர்கள், எனக்கு வேண்டிய நண்பர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? அது வந்து பார்த்தீங்களா சற்றேறக்கூடிய ஒரு கோடி பேருக்கு மேல் இருப்பாங்க. உண்மையிலே வந்து இப்ப திமுக ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்ட்டி, அதிமுக ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியை நான் ஒரு விஷயம் என்னன்னா, இல்ல ஏன்னா அவங்களதான் 1 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க அதை வந்து திரு ஜெயக்குமார் அவர்கள் பாரதிய என்ன சொன்னீங்க, பிரஜா மக்கள் கட்சி, இந்த பார்ட்டி தமிழ்ல வந்து மக்கள் கட்சி, பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி, மக்கள் ஐக்கிய கட்சி. இந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு பின்னாடி 1 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப நீங்க கட்சிகளுக்கு விடக்கூடிய மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். திராவிட கட்சியில் ஆப்போசிட் நாங்க வந்து நிக்கிறோம். நாங்க வந்து சார்
இப்போ திராவிட கட்சிகள் வந்து 2 கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தது, எதிர்க்கட்சியாக இருந்தது. அதனால் அந்த ஒரு எலெக்ஷனில் நிற்கிறதுனாலே ஒரு ஓட்டு வங்கியோ இதெல்லாம் வச்சு தான். இதுவுமே இல்லாம நீங்க ஒரு கோடி இல்ல பேர் சார், இருக்குன்னு நான் சொல்றீங்களே. சொல்கிறது ஒரு நிமிஷம். ஆ. அதனால் அதை வச்சு நீங்கள் ஒரு மதிப்பீடு போடுறீங்க. இல்லை அவங்க வந்து உறுப்பினர் அவங்க வந்து இத்தனை லட்சம் உறுப்பினர்கள், கோடி உறுப்பினர்கள் இருக்கும், இத்தனை கோடி உறுப்பினர்கள் இருக்கும். ஒவ்வொரு கட்சியும் வந்து உறுப்பினர்கள் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் இந்தந்த கட்சிக்கு இவ்வளோ கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அதை வகைப்படுத்தி சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் வந்து அரசியல் பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. நாங்கள் வந்து சமுதாய பணியாற்றிருக்கோம், அது சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம், நிறைய இருக்காங்க. என்னோட தொடர்பில் இருக்கும் என்னுடைய ஃபாலோவர்ஸு, என் சார்ந்தவர்கள், என்னுடைய நண்பர்கள், மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்களா. நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா இப்ப 30% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அதிமுகவும் சற்ற ஏறக்குறைய இருக்கக்கூடிய திமுகவுமே இப்ப உங்ககிட்ட வந்து கூட்டணிக்கு நிக்கிற மாட்டிருக்கேன். அதாவதுங்க, இன்னைக்கு வந்து ஏளனம் பண்ணலாம். இல்ல நான் ஏழந்துக்கா இல்லை இல்லை, சொல்ல மக்கள் நீங்களும் இல்லை. நான் இந்த மக்களுடைய கேள்விதான் நான் முன்வைக்கிறேன். அதுதான் காரணம் சார். நான் சொன்னேன் இப்ப 30% தான் இப்ப இருக்கு. நேத்து திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசும்போது இப்ப அதிமுக இருக்கிற செல்வாக்கு 15% தான் சொல்லியிருக்கிறார். ஓகே. இப்ப அதே மாதிரி திமுக வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 30-35% வாக்கு வங்கி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அதுக்கப்புறம் டிசைடிங் ஃபேக்டர்ஸ் விட்டுருங்க. சரிங்க. நீங்க 1 கோடி பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட கூட்டணிக்கு தானே வரணும் அப்படின்னு கேக்குறேன். நான் ஆச்சரியப்பட்டு அதுதான் சார் கேக்குறேன். நான் சொல்கிறேன். ம். இப்போ வந்து இன்னைக்கு அவங்க வர மாட்டாங்க. ம். ஏன்னு கேட்டால், ஜெயக்குமார் ஒரு கட்சிக்கு புதுசாக இன்றைக்கு நேற்று வந்தார், நேற்று முளைச்ச மலையில் இன்றைக்கு வந்து காளான் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு வங்கி வாங்கி காட்டின பிறகு தான் அவங்களாம் ஓடிடுவாங்க. இப்போ வர மாட்டாங்க அவங்க வருவாங்கன்னு உங்களுக்கு திடமா நம்பிக்கை சார். இருக்கு. அதை தான் நான் சொல்கிறேன் சார். நாங்கள் வந்து 2வது 3வது இடத்தில் வருவோம்னு சொல்கிறோமே எந்த தேர்தல்ல? இந்த நாடாளுமன்ற தேர்தலில். 2024 கண்டிப்பாக. ஆ? நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள் சார். இன்றைக்கி வந்து ஜெயக்குமார் ஒரு எளிமையாக இருக்கார், இவர் அறிமுகம் இல்லாதவர், இது நான் இன்னைக்கு தான் பார்க்குறோன்னு சொல்லலாம். அறிமுகம் இல்லாதவன் சொல்லவே இல்லை சார். இந்த கட்சிக்கு நீங்க அறிமுகம் இல்லாதவன் அதுதான் சார், கட்சியே புதுசு சார். கட்சியை தான் நாங்கள் தான் கொண்டு வரோம். கட்சி தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் தான் கட்சியை கொண்டு வரோம். யார் வேணா கொண்டு வரலாம் சார். வெல்கம் பண்றோம். அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. கட்சி வந்து எல்லாருக்கும் வந்து உரியது. யார் வேணா அரசியல் வரல, யார் வேணா, அதுல மாற்று கருத்து இல்லை. நீங்க சொல்றதுதான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்ல சொல்ல பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க தெரியாது சார், நாங்களாம் வந்து அமைதி புரட்சி சார். அமைதிப்படை அமைதி படைன்னு சொன்னால் அது வேற மாதிரி அர்த்தம் ஆயிடுது. அமைதி புரட்சி, புரட்சி. இப்போ கிரவுண்ட் லெவல்ல நீங்க பசுமை புரட்சி மாதிரி இது ஒரு அமைதி புரட்சி. ஓகே ஓகே. எத்தனை இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு? 10 இடங்களில் ஜெயிக்கலாம். வாழ்த்துக்கள் சார். நீங்க இந்த இந்த உறுதித்தன்மை எங்க இருந்து வருது உங்களுக்கு? 30 ஆண்டுகள் களப்பணியாற்றிருக்கேன். 30 ஆண்டுகள் திரு ஜெயக்குமார் களப்பணியாற்றி இருக்கிறாரு. மத்தவங்க எல்லாம் ஜெயக்குமார் ஒரு தொகுதியில் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எம்பி ஜெயக்குமார் இல்லைங்க, ஜெயக்குமார் ஒரு தொகுதிக்கு மட்டும் சார்ந்தவன் அல்ல. இல்ல உங்களுக்கு இப்ப நீங்க சேலம்னு சொன்னா சேலத்துல இருந்து ஒரு தொகுதி இப்ப ஏற்கனவே சார், நான் வந்து சேலத்தில் நிற்கணும் இல்லை சார். நீங்க நிக்க வேண்டாம். டென்ஷன் இல்லைன்னா கூட நான் ஜெயிக்க முடியும் சார். தென் சென்னை இல்லைங்களா? தென் சென்னையில சூப்பர் சார். எங்க வேணாலும் என்ன ஜெயிப்பேன் சார் நான். 40 தொகுதியில. கண்டிப்பா. பாண்டிச்சேரியில? எங்க பாண்டிச்சேரியில ஜெயிப்பீங்க. ஜெயிப்பேன். எல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் நீங்களாம் வந்து கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு மீடியாவில் சோஷியல் மீடியாவில் காட்டுறீங்க, தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க, இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டேன்னு நீங்களே சொல்கிறீங்க. இப்போ எந்த அரசாங்கம் வந்து இதுக்கு முன்ன இருந்த இது இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி அதுக்கு என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இன்றைக்கி இருக்கிற சீமான் தம்பி கத்திட்டு கிடக்கிறாரு, அவர் என்ன பண்ணிட்டாரு? யார் அவர் குரல் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற நீங்க சார், அவர் வந்து சார் அவரே இதே நீங்களே ஒரு பேட்டியில் என்ன சொல்றீங்க, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுங்கிறீங்க. உண்மைதான் அது. சீமான் பைத்தியம் பிடிச்சிருச்சா? கண்டிப்பாக கண்டிப்பாக சார். தம்பிகளுக்கு தெரிஞ்சா கொந்தளிப்பாங்க தெரியுமா? நீங்க சார் கட்சியில இருக்கட்டும், அதை மாதிரி தப்பு கிடையாது. அவங்க வந்து கொந்தளிக்கிறது மட்டும் கிடையாது. அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி 2 நாளாக வந்து வெட்டி போடுவாங்க, குத்தி போடுவாங்க, பீஸ் ஆகிடலாம் சொல்லியிருக்காங்க. யாரு? அது யாருங்கிறது அவங்களுடைய ஆட்கள் தான், வேற யாரும். யாருடைய ஆட்கள்? தம்பி சீமானுடைய ஆட்கள் தான். ஆரம்பிக்கிறது வந்து அழகா அந்த வடிவேல் ஏதோ ஒரு படத்தில் வந்து பிறப்ப அம்மான்னு கும்பிடுவான், சாயந்தரம் வந்து உதைப்பான, அந்த மாதிரி ஆரம்பிக்கிறப்ப சார் நண்பரே தோழரே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே படிப்படியாக சுதி ஏறி கடைசியில் வந்தால் வல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீ அப்படியா இப்படியா, நீ ஒரு அப்பனுக்கு பார்த்தனா அப்படியா, ஏதோ ஆனால் நீங்க வந்து பைத்தியம் முடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லையா? இல்லை, காரணம் அதுதாங்க. இப்போ ஏன்னு கேட்டால், நீங்கள் இளைஞர்களை என்ன நீங்கள் வழி நடத்திருக்கீங்க, உங்களுடைய சங்க கட்சியில் இருக்கிறவங்களை என்ன வழி நடத்திருக்கீங்க? நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி போடுவேன் குத்தி போடுவேன் வல்கர் வேர்ட்ஸ் பேர் தீவிரவாதத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. அப்புறம் என்ன பேசுறீங்க? நீங்க சொல்ல சரி. அப்போ என்ன சொன்னேன் நான்? பைத்தியம் முடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதுதான் சார் பைத்தியம் முடிச்சு அந்த பேச்சு பேசுறாங்க. இல்ல நீங்க அது இந்த பேட்டி கொடுக்குற 2 நாளைக்கு முன்னாடி இல்லை எல்லாம் என்னை திட்டினது பிறகுதான் அந்த வெளிப்பாடு தான். நாங்கள் அதெல்லாம் இல்லை, நான் சீமானுக்கு எனக்கு தனிப்பட்ட விஷயத்தில் என்ன இருக்கு, தம்பிக்கு எனக்கு என்னங்க பிரச்சனை, அண்ணனுக்கு தம்பிக்கு என்ன பிரச்சனை இருக்கு? யார் தம்பி யார் அண்ணன்? அவர் எனக்கு வயசுல தம்பி. ஓகே. நான் ஒரு வயசுல நான் தம்பி, அண்ணன். சீமான் வந்து தம்பி, திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து அண்ணன். கண்டிப்பா எனக்கு அவரோட வயசுல நான் அதிகமா இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால அன்பு சகோதரர் தம்பின்னு தான் கூப்பிட முடியும். அந்த அடிப்படையில கூட்டணி கூப்பிடுறீங்க.
இருக்கலாம். அதனால் ஒரு தாய் பிள்ளை தானே வரலாமே, தப்பு என்ன இருக்குது? தமிழர்கள் தானே ஆளணும்னு சொல்றாரு. அதுதான் சொல்கிறோம், தமிழர்கள் தான். நாங்கள் மட்டும் ஆங்கிலேயர்களா? நீங்கள் தமிழர்கள் தான். கண்டிப்பாக. கட்சி அங்கேருந்து வந்துச்சு, அதனால கேட்டேன். பிஜேபி எங்கேருந்து வந்திருக்கு, காங்கிரஸ் எங்கேருந்து வந்திருக்கு? அதான் எங்கள் நாட்டில் ஆளலையா? தமிழகத்தை ஆளலையா? தாராளமா. அப்புறம் இப்போ ஆள போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களாம் வந்து ஆளக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? எப்படி அது? கேட்குறேங்க சார், அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் சமூக வலைதளங்கள் வரக்கூடிய விஷயங்களை நான் கேள்வி சமூக வலைஞர்கள் பணத்தை வாங்கிட்டு அவங்கவுங்க சௌகரியத்துக்கு அவங்க பேசுவாங்க. பணம் எவ்வளோ தராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. கம்மியாக கொடுத்தா கம்மியாக பேசுவாங்க, அதிகமாக கொடுத்தா அதிகமாக பேசுவாங்க. அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. மக்கள் என்ன பேசுகிறான்னு தான் பார்க்கணும். நீங்கள் சொல்கிறீங்க திரு சீமான் அவர்கள் வந்து 15 வருஷம் தான் ஆச்சு, 20 வருஷம் தான் ஆச்சு. இப்போ இவ்வளவு தூரம் அவர் பிரயாணிக்கிறதுக்கு ஒரு 8% வாக்கு அவர் வாங்குறதுக்கு 20 வருட காலம் தேவைப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் நேத்தான் வந்திருக்கீங்க. நாங்கள் 30 ஆண்டுகள் வந்திருக்கோம். எங்களுடைய வாக்கு சதவீதம் அதனால தான் டபுள் மடங்கு ஆகுதுன்னு சொல்கிறேன் நான். எப்படி 8ல் 16%? கண்டிப்பாக 16 மட்டும் இல்லை, நாங்கள் வாய்ப்பு 2வது இடம் 3வது இடம்னு சொல்கிறேன். எப்படி 2வது இடம் 3வது இடம் சொல்றீங்க? பாருங்க சார், நீங்கள் ஆஃப்டர் எலெக்ஷன் சொல்லுங்கள் சார். நீங்களே பேட்டி கேட்பீங்க. ஜெயக்குமார் அன்னைக்கு சொன்னீங்க, அது வந்து உண்மையாயிடுச்சு, நீங்களே சொல்லுவீங்க. எத்தனை தொகுதியில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு? 10 தொகுதி. உறுதியாக சொல்கிறீங்களா? 10 தொகுதி? சார் நான் வந்து அது எழுதி வச்சு நீங்கள் ஒன்று பணம் கொடுக்கணும், பெட்டி கொடுக்கணும், இல்லை மக்கள்கிட்ட எதுவுமே தேவையில்லைங்க. எதுவுமே தேவையில்லை. எதுவுமே இல்லாமல் வந்து உங்களுக்கு 10 தொகுதி வந்துடும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். மார்க் பண்ணி டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. எலெக்ஷன் முடிஞ்சாட்டி நீங்கள் ஜெயக்குமார் பேசுனீங்களா, இது நியாயமானு கேளுங்க. ரைட்டு. கர்நாடக மாநிலத்திலேயே வந்து வேட்பாளர்கள் எல்லாம் திணறிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரஜா என்ன கட்சி இது, பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி, ஐக்கியதா பார்ட்டியில் வந்து ஆள் இல்லாமல் திணறிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் 40 பேர் நிப்பாட்டி 10 தொகுதியில் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதி சொல்கிறீங்களே. அதாவது சார், நான் தான் ஒரே வரியில் சொல்லிட்டேன். சரிங்க. எங்களுடைய ஆல் இந்திய தலைமை, ஆல் இந்திய கட்சி புதியதாக ஆரம்பிக்கப்படுது. 2/10/2022 தான் ஆரம்பித்தாங்க. அது இப்போது வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 13 இதோட 13 மாநிலங்களில் வந்து அவங்க வந்து தேர்தல் கமிஷன் இது பண்ணியிருக்காங்க. அது நடந்துகிட்டு இருக்குது, ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது, அதனுடைய ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. அது நிர்வாகிகள் நியமிச்சிட்டு இருக்காங்க, அதனுடைய பணி நடந்துகிட்டு இருக்கு, அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து இன்னைக்கு அதே பார்ட்டி வந்து வேறு நபர்கள் நியமித்தால் அதே ஒர்க்கை தான் நடந்துகிட்டு இருக்கும். அவங்க வந்து போட்டியிடுவாங்களா போட்டியிட மாட்டாங்களா எங்களால் சொல்ல முடியாது. 2/10/2022 10வது மாதம் அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சிருக்காங்க. 2022 2023 ஒரு வருஷம் பக்கம் தான் மொத்த கட்சி ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே 13 மாநிலங்களுக்கு எப்படி சார்? இல்லை, அவங்க ஆட்கள் நியமிக்கிறாங்க, அது அவங்களுடைய திறமை, அது அவங்களுடைய என்ன மாதிரி மெத்தேடில் பண்ணுறாங்க. நிறைய பெட்டி போகுதோ? நிறைய பெட்டி போகுதோ? பெட்டி போகிறது நான் பார்க்கல சார். பார்த்தா சொல்லலாம், பார்க்காம எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. இல்லை, திடீர்னு இப்போ ஒரு கட்சி வந்து ஆரம்பித்து 13 மாநிலங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லியிலேருந்து தாண்டி அடுத்து வந்து அவரும் ஒரு சீட்டு 2 சீட்டுன்னு சொல்லி இப்போ தான் பஞ்சாப்ல ஜெயிச்சு அடுத்த மாநிலமாக வந்திருக்கிறாரு. அடுத்து தேசிய கட்சி திரிணாமுல் காங்கிரஸ், அந்த அம்மையார் வந்து 20 வருஷமா அங்கேயே இருக்கிறாங்க, 25 வருஷமா இருக்காங்க. பெரிய கம்யூனிஸ்ட் இடதுசாரி இயக்கங்களே தோக்கடிச்சு வெளியே வந்தவங்க. அவங்களே அடுத்த மாநிலத்துக்கு போகிற சிரமப்படுறாங்க. அதிமுக இங்கேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போய் பாண்டிச்சேரி நிற்கிறதுக்கு கஷ்டப்படுது. திமுக வந்து மற்ற மாநிலங்கள் போகிற கஷ்டப்படுறாங்க. இடதுசாரிகள் ஆள் எங்கே இருக்காங்கன்னே தெரியலைங்க. நீங்க எப்படி சார் இது சார் நாங்க வந்து சாத்தியப்படுத்துறது? நீங்க அசாத்தியமா இருக்கே சார். என்ன நாங்க வந்து இப்ப என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அந்த டெக்னிக்கா மத்த விஜய் அவர்கள் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? சொல்லுங்க. அவர் தம்பி விஜய் கேட்கட்டும், நான் சொல்லித்தரேன். அவர் வந்து கட்சி நான் வந்து அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் நான் வந்து முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு வழி சொல்லணும்னு சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். ஒரு ஆசானா என்ன சொல்லித்தரேன்? கண்டிப்பா. உங்க கட்சி சார் நீங்க வந்து இப்போ 2026 சட்டமன்ற எலெக்ஷன், அதில் அதுவே உங்களுக்கு டவுட்டா இருக்கா? இல்லை, அதுக்கு முன்ன கூட வரலாம், எங்களுக்கு தெரியாதெல்லாம். ஏன்னா தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுதா தானே. அதனால் வந்து அப்போ வரப்போ பார்த்தீங்களா, எங்களுடைய கட்சி வந்து முதலமைச்சராக இருப்பாங்க 2026. எத்தனை பேர் சார் இதே மாதிரி கட்சி எடுத்துட்டு வர்றாங்க? விஜய் வர்றாரு, நான் தான் முதலமைச்சர். விஜய் இல்ல சார், நாம் தமிழர் கட்சி சீமான் விஜய் இல்ல சார், அண்ணாமலை சொல்றாரு, அதிமுக வருது, திமுக வருது, நீங்க வந்து வரீங்க. யார் ஜெயக்குமார் முதலமைச்சர்? இவங்க எல்லாமே வந்து ஜெயக்குமார் முதலமைச்சரா? ஜெயக்குமார் இல்ல சார், சாதாரண ஒரு விவசாயி முதலமைச்சரா இருப்பான். ஜெயக்குமார் முதலமைச்சர் ஆறுதா நான் வரல, முதலமைச்சர் உருவாக்குறது தான் நான் வரேன். கிங் மேக்கர் தான். எஸ் சொல்லலாம். நல்லது சார், உங்களுடைய எண்ணம் வெற்றி பெற வாழ்த்து. நன்றி நன்றி. DGP Marine Kingdom, Chennai. சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம். 7825 806 806.
தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.